என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். மதுராந்தகத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளர்கள் படாலம் சத்யசாய், பொன் சிவகுமார், நகர செயலாளர் குமார், பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தை அழிக்க சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசையும் அதற்கு ஒத்து ஊதும் அதிமுக அரசையும் கண்டித்து பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் நகரமன்ற தலைவர் மலர்விழி, பேரூராட்சி தலைவர் தசரதன் உள்ளிட்ட பெண்கள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நன்றி ஆற்றுகின்ற இந்த கூட்டத்தின் ஒன்றிய பாஜக அரசு கட்சி அவர்களே, டி உசேன், கருணை பேரூர் செயலாளர் மாமாதா அவர்களே மற்றும் திமுக கலைஞர்கள் மதசார்பம் 100 நாள் வேலையை ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும். முடக்காதே, 100 நாள் வேலையை முடக்காதே, நீக்காதே, குறைக்காதே, குறைக்காதே, தமிழ்நாட்டிற்கான அடிக்காதே, அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஒதுக்காதே, பழைய முறையை மாற்றாதே, நிறுத்தாதே, நிறுத்தாதே, தள்ளாதே, தள்ளாதே, வறுமையில் மீண்டும் தள்ளாதே, திணிக்காதே, இந்தியை திணிக்காதே, புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே, தண்டனையா, தண்டனையா, வறுமையை ஒழித்த தமிழ்நாட்டிற்கு தண்டனையா, முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கின்றோம். எங்கே போனார், எங்கே போனார் அடிமை சாமி? 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். விடமாட்டோம், விடமாட்டோம். பாஜகவின் சதி நிறைவேற விடமாட்டோம். அதிமுகவை கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு, திரும்ப பெறு. ஏழை மக்களின் வாழ்வை அழிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு. விடமாட்டோம், விடமாட்டோம். பாசிச சக்திகள் காலூன்ற விடமாட்டோம். தமிழ்நாடு வெல்லும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நயவஞ்சகத்துக்கு துணை போகும் பழனிசாமி துரோகியே, சதி செய்யாதே, சதி செய்யாதே, பாஜகவோடு சேர்ந்து சதி செய்யாதே, பறிக்காதே, பறிக்காதே, 100 நாள் வேலையை பறிக்காதே. பழனிசாமி எங்கே போனார்? ஊர் மக்களை மறந்து விட்டு பதுங்கு குழியில் பதுங்கி போனார். மாநில குழுவிற்கு ஊதியம் உத்தரவாதப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு கௌரவமான நிலைமையிலே வாழ்ந்து வந்தார்கள். அதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரமும் உயர்ந்தது. ஆட்சிக்கு வந்த உடனேயே அவருக்கு கண்ணை உறுத்திய திட்டம் ஏழைகள் வாழ்வதா, அவர்களுக்கு நிதி கொடுப்பதா என்கிற. ஆனால் ஆடு இணைவதற்கு இன்று நாய்களே அழுகிறது. அது புதுமொழியாக இருக்கிறது. அங்கங்கே வாழ வைக்கிற நாய்கள் 2 பேர் வைத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கை பிடித்து இன்று தெற்கை பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டு கங்கணம் கட்டிக் கொண்டு இங்கு சினிமாக்காரர்களாக நிதிநிலை அறிக்கையிலே 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக குறைத்து வந்தார். தொடர்ந்து குரல் கொடுத்தோம். அதை ஒரு மாசத்துல அப்படியே கணக்கு பண்ணி ஒரு அப்படியே பொறுமையா ஒரு அக்கௌண்ட்ல வந்து அதை எடுப்பார். அதை எடுத்து போய்
அவர் சாப்பிடுவதை தாண்டி அவர் கல்யாணம் காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, பிஜேபி எங்கெல்லாம் ஆளாமல் இருக்கின்றதோ அத்தனை மாநிலங்களையும் அழிக்க துடிக்கின்ற ஒரு யாரு சொல்றாங்களோ அவங்க தான் ஓட்டு போடணும். இதை உழைப்பதற்காகத்தான் மாண்புமிகு வந்த காலில் நிற்க வேண்டும். சுயமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய போராட்டம் 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 வெள்ளட்டம் சிறக்கட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்